அருணகிரிநாதரோட வரலாற்று பிறப்பு ஆராய்ச்சியிலேருந்து நான் பண்ணும்போது ஒரு விஷயத்த மட்டும் வந்து உணர்ந்தேன். அருணகிரிநாதர் வந்து முருகரோட செல்ல பிள்ளையா இருந்திருக்காரு. அவர் பிறந்ததும் ஆணிமூல நட்சத்திரம், அவர் சித்தி அடைஞ்சது ஆணிமூல நட்சத்திரம். அப்பேற்பட்ட மகானோட குரு பூஜை வருகின்ற ஜூலை 9 உலகம் ஃபுல்லா இருக்கிற முருக பக்தர்களால் கொண்டாடப்பட போகுது கண்டிப்பா. ஏன்னா அருணகிரிநாதருக்கு மணிமண்டபம் திருவண்ணாமலையில கட்டினாங்க. அது எப்படி உருவாச்சு எப்படின்றது ஒரு பெரிய அதிசயம். அந்த இடத்துல ஒரு குரு பூஜை வச்சிருக்காங்க. நானும் எல்லார் உள்ளங்களிலும் அருணகிரிநாதர் இருக்கணும், அருணகிரிநாதர் வழிபாடு இருக்கணும். எனக்கு தியானத்தில் ஒரு உத்தரவு வந்து நான் சமீப காலமாக எல்லா நேர்காணலும் சொல்லியிருக்கேன். ஸோ நான் உணர்ந்த விஷயத்த நான் பதிவு பண்றேன். காரணம் என்னன்னா, அருணகிரிநாதர் இருக்கிற இடத்துல முருகர் இருப்பார், முருகர் இருக்கிற இடத்துல அருணகிரிநாதர் இருப்பார். நீங்க எப்போ ஒரு குருவை வந்து நீங்க பிடிச்சி மேல போறீங்களோ அப்ப திருவருள் ஈஸியா கிடைச்சிடும். குருவருள் இல்லாமல் திருவருள் கிட்டாது. நீங்க அருணகிரிநாத பெருமானோட பாதத்தை பிடிச்சி நீங்க ஏற ஆரம்பிச்சுன்னா முருகர் உங்களுக்கு கை கொடுத்து தூக்க ஆரம்பிச்சிருது. இதுதான் நான் உணர்ந்த விஷயம். ஸோ குரு வழிபாடு வந்து மிகப்பெரிய ஒரு உன்னதமான இது. அது அருணகிரிநாதர் வழிபடுறப்போ இந்த கலியுகத்துல வாழ்ந்து கண் முன்னாடி இருந்து சித்தியான ஒரு மிகப்பெரிய மகான் அருணகிரிநாதரோட குரு பூஜை அன்னைக்கு நிச்சயமா அவரோட இல்லங்களில அருணகிரிநாதர் படம் வச்சு வழிபடுங்க.